ஹாய் டியர், டுடே வந்துட்டு ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்துட்டு தமிழில் போட்டேன். அண்ட் ஸ்டோரி என்னென்னா ஸ்டோரியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். குட்டி இன்ட்ரோ என்னென்னா, வைனாகி நீங்கள் வந்துட்டு ஒரு நர்ஸ் அண்ட் ஜிம்னாகி அவர் வந்துட்டு ஒரு டாக்டர். ஓகேவா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் நல்லா மிட் நைட். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு நர்ஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க. ஸோ நல்லா மிட் நைட்டாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ரூம் இந்த பக்கம்லாம் இருக்கும். ஸோ அது சென்டரில் நடக்க இடம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேட் வந்துட்டு ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அந்த மாத்திரை மெடிசனெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் தூக்கிட்டு போகிறது, அந்த பக்கம் தூக்கிட்டு வர்றது, ஒவ்வொரு பேஷண்ட்டாக செக் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே நின்று பார்க்குற இடத்துலலாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி தான் வந்துட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பீங்க. எடுத்ததும் நைட் டியூட்டி போட்டாங்க. அதுவும் இல்லாமல் தனியாக வேறு சுற்றிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு பேய் பயம் அதிகமாகிட்டு இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் சேர்த்தாங்களோ, கடவுளே காப்பாற்றுப்பா. ஐயோ கடவுளே, நமக்கு இந்த வேலை செட் ஆகாதோ, ஆனால் எதுக்கு நம்ம இதை படித்தோம்? ஐயோ ஏன்டா இங்கே வந்தோன்னுக்குது. நான் பேசாமல் வேறு ஏதாவது வேலை பண்ணி கூட பழிச்சிக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் என்னை உயிரோட விட்டுரு, எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வேண்டிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்துட்டு அந்த மெடிசன்லாம் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு போவீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு மேலே ஃப்ளோரில் இருந்துருப்பீங்க. ஸோ அந்த வார்டெல்லாம் முடிச்சுட்டு கீழே போகிறீங்க. கீழே போகிறப்போ சட்டன் வந்துட்டு லைட் வேறு ஆஃப் ஆகுது. அவ்வளோதான் உங்களுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு வந்துட்டு அப்படியே அந்த செவத்தை பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே லைட் வந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க. மறுபடியும் ஆன் ஆயிடுச்சு. யார் இதை ஆஃப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வேறு இடையில. அப்படியே வந்துட்டு கடவுளை காப்பாற்று முருகான்னு சொல்லிட்டு அப்படியே கீழே ஒரு ஸ்டெப்பாக இறங்கி போகிறீங்க. ஸோ கரெக்டாக ஃபாஸ்ட்டாக ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் வச்சுக்க பிளேட் இருக்குல்ல, ஸோ அதை கையில் வச்சுக்கிட்டு கண்ணை முடிட்டு கிடுக்குன்னு இறங்கி ஓடுறீங்க பாருங்கள். ஸோ ஸ்டெப்லேருந்து இறங்கி வரும்போது ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தால் ஒரு பேலன்ஸ் நம்மளுக்கு டக்குன்னு கிடைக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் நம்ம கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் தான் நிற்போம். இறங்கணும்னு டக்குன்னு நிற்க மாட்டோம். ஸோ கொஞ்சம் தூரம் முன்னாடி ரன்னிங்கில் போயிட்டு அப்புறம் தான் நிற்போம். ஸோ அந்த மாதிரி தான் முன்னாடி ரன்னிங்கில் போயிட்டுருக்குறீங்க. ஆனால் கரெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு உங்கள் மேலே அப்படி வந்து கால்கிட்டே நிற்குது. ஸோ அதில் முட்டி தான் நீங்கள் வந்துட்டு பம்ப் ஆகி தான் நிற்கிறீங்க. பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு ஒருத்தவங்களோட பாடி வச்சுருக்காங்க. அப்படியே தலை வந்துட்டு ரொம்பவே அடிபட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப கொடூரமான முறையில் அவங்க இறந்துட்டாங்க. ஆக்சுவலாக அது டெட் பாடி. ஓகேவா? ஸோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த ரிலேட்டிவ்க்கு வந்துட்டு உயிர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு அப்படி தானே இருக்கும். ஸோ அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்காங்கள்ல, சொன்னால் டாக்டர் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னடா பேய் அறிஞ்ச மாதிரி அப்படியே நின்றுக்கிறீங்க. அந்த இடத்துல வந்துட்டு அன்றைக்கின்னு பார்த்து நைட் டியூட்டிக்கு வேறு நர்ஸே கிடையாது, நீங்கள் மட்டும்தான். ஸோ டாக்டர் வந்துட்டு ஒருத்தங்களே தான் இருப்பாங்க. அந்த டாக்டர் வந்துட்டு கூப்பிடுங்கன்னு சொல்லி இந்த ஆம்புலன்ஸில் டிரைவர் இருக்கார்ல, ஸோ அவர் கத்திட்டு இருக்காரு. ஸோ அவர் கத்துறது கேட்டு டாக்டரே வந்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்து, என்னம்மா இவ்வளோ சீரியஸாக வந்திருக்காங்க, கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. ஸோ அவர் அப்படியே வந்துட்டு சரி ஓகே அவங்கள ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே தான் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. ஐயன் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து குத்துறாங்க. ஆக்சுவலாக அவர் இறந்துருப்பார். பட் டாக்டருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்துட்டு அப்படி சொல்ல முடியாதுல்ல. கடைசியாக நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுவோம், அவங்கள காப்பாற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இறந்துட்டாங்கன்னு ஒரு தாட் வந்தால் கூட காப்பாற்றணுங்கிற ஒரு தாட்டில் அவங்களால முடிஞ்ச முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவரு கூட்டு போய்ட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அப்படி பேய் அறிஞ்ச மாதிரி அந்த ட்ரிப்ஸ் பாட்டில் வந்துட்டு கையில் பிடிச்சிட்டு நின்றுட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவரோட தலை ரொம்பவே செதறி போன மாதிரி ஓட்டாட்டையாக இருக்குது. அவ்வளோதான். உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து என்னென்னா லைட்டாக மூடி கொண்டு வந்திருப்பாங்கல்ல. ஸோ அவர் ஃபேஸை பார்த்தே உங்களுக்கு பயந்துருப்பீங்க. இப்போ அப்படியே தலையை எடுக்கிறாரு, அந்த பெட்ஷீட் எடுக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து அவ்வளோதான் மேடம், அப்படியே பொத்துனா அங்கேயே விழுந்துவீங்க தான். அப்படியே தான் கொஞ்சம் நாள் அப்படியே ஸ்கிப் ஆகுது. 1 வீக் ஆகுது. கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்க. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படின்னு கேட்டுகிட்டே அங்கேயும் சுற்றி பார்க்குறீங்க. ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அப்படி பக்கத்தில் பார்த்தா உங்களோட அம்மா என்னம்மா நான் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலே என்னையே அட்மிட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க மொன்று பிள்ளையாடி நீ, உன்னை வந்துட்டு மற்றவங்க உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி டாக்டருக்கு படிக்க சொன்னேன். டாக்டருக்கெல்லாம் படிக்க மாட்டேன், நர்ஸுக்கு தான் படிப்பேன். எனக்கு டாக்டர் வேலையெல்லாம் உனக்கு கொஞ்சம் பயம், நர்ஸுக்கு வேணால் படிச்சுக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகேன்னு நம்மளுக்கும் அவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் கொஞ்சம் டாக்டரை விட நர்ஸ் கம்மியாக இருந்தாலுமே புள்ள ஆசைப்படுறான்னு நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு நாளே என்னடி பண்ணி வச்சுருக்க, உன்னை அட்மிட் கூட அவங்க பண்ணிக்கல, இது வேறு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கிறீங்க. பின்ன என்ன, ஒரு பாடி வந்திருக்கு. ஆக்சுவலாக அவங்க இறந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த டாக்டர் அவங்களை எப்படியாவது காப்பாற்ற முடியுமான்னு ட்ரை பண்ணுறப்போ அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது விட்டு போட்டு நீ வாங்கி விழுந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்லி அவங்க ஒரு டாக்டர் எத்தனை பேர்த்தி பார்ப்பாங்க ஒரே மிட்டான்.
எல்லாம் எனக்கு வந்து எப்படி வந்து வச்சிருக்க பாருன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேவலமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்போ எனக்கு வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. போச்சு, வேலை போச்சு. அட்மிட்டிலே, அதாவது நாங்கள் அட்மிஷனே போட்டுக்க மாட்டேன்ட்டாங்க, வெளியே வேறு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருங்கன்ட்டாங்க. இது வேறு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறாங்க. ஆ அப்படியா, அப்போ வேலை போச்சா அப்படிங்கிறீங்க. போச்சுடி, போச்சு, வேலை போச்சு. நீ எந்த வேலைக்கு போக வேணாம், மறுபடியும் வீட்டில் இருந்தீங்கன்னா போதும், எனக்கு மானமே போகுது. எல்லாம் என்னாச்சு பொண்ணுக்கு, இன்றைக்கி தானே வேலைக்கு போனா, என்னாச்சுன்னு என்ன கேள்வி கேட்குறாங்க. அப்பா சாமி போதுண்டாப்பா, உனக்கு என்ன, நான் லாக படுத்துக்குவேன், ஆனால் பதில் எல்லாத்துக்கும் நான் தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெடிசன் வாங்க போயிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் காப்பி முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்படி தான் 1 வீக் கழிச்சு உங்களை வந்துட்டு பெட்லேருந்து கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் மயங்கினவங்க எந்திரிக்கவே இல்லை. 1 வீக் கழிச்சு இன்றைக்கி தான் எந்திரிச்சிருப்பீங்க. ஸோ எந்திரிச்சதுக்கப்புறம் உங்கள் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னமோ தெரியல, ரொம்ப ஷாக் ஆனங்காட்டிக்கு மயங்கிட்டாங்க. இவனுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம், அவங்க ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்க. ஆஃப்டர் 1 மந்த் வந்துட்டு நீங்கள் வீட்லேயே இருந்து போர் அடிக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த ட்ராமாவில் ரொம்ப அடிக்டாக பார்ப்பீங்க. ஸோ பார்த்துட்டே இருக்கிறீங்க. நீங்கள் பார்க்குற ட்ராமாவில் என்னவோ தெரியல, எல்லாம் வந்துட்டு டாக்டர் சம்மந்தப்பட்ட மாதிரி, ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட மாதிரியே வந்துட்டு ட்ராமாவாக பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு அதான் சஜஷன் ஆகுது. ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு போல்ட்னஸ் வந்துச்சு. ஓகே, நான் வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக பிறந்திருக்கேன். நான் அதுக்காக தான் நர்சிங் படிச்சிருக்கேன். டாக்டர் கூட சும்மா மருந்து எழுதி கொடுப்பாங்க, நர்ஸ் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. ஸோ ஒரு புனிதமான தொழிலை நான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன், அதை வந்துட்டு நான் பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வீர வசன மொழியெல்லாம் பேசிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படியே அவசரமாக வந்துட்டு நெட்டில் சர்ச் பண்ணுறீங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்துட்டு அப்ளிகேஷன் போடுவோம்ல, ஸோ ஜாப்க்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ரெஷ்யூம்லாம் அனுப்பிட்டுருக்கீங்க. ஸோ அப்படி அனுப்பி அடுத்த செகண்டே உங்களுக்கு ரிட்டன் ஒரு மெயில் வருது ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து. அடே அப்பா, என்னது அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு வேலை கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெயில் தான் வந்திருக்கு. ஸோ உள்ளே போய் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு சியோல் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். அங்கேருந்து வந்துட்டு உங்களுக்கு மெயில் வந்திருக்கு. இங்கே வந்துட்டு நர்சிங் வந்து வேக்கண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம், இன்டர்வியூ இப்போதைக்கு நாங்கள் வைக்கல அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு ஜாப் மொத்தமாக வந்துட்டு இப்போயே கொடுத்துட்றோம். ஸோ உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் வந்துட்டு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லி உங்களுக்கு மெயில் வந்துருச்சு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, எல்லாம் நல்ல நேரம். நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜாப் தான், இந்த இன்டர்வியூலாம் தேவையே இல்லை. ஏன்னா நம்ம அவ்வளோ குட் குவாலிட்டி, அவ்வளோ நல்லா படிக்கிறோம், நம்ம மார்க்கை பார்த்தே அசந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் வந்துட்டு வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ உங்கள் ரெஷ்யூமெல்லாம் கொடுத்துட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு மெயில் வந்திருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு அம்மா கிட்ட சொல்கிறீங்க, அம்மா நான் இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லி காலில் விழுகிறீங்க. அவங்க அம்மா பார்க்குறாங்க, என்ன வேலைக்கு போகிற கழுது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வேலைக்கு போவேன், நான் புனிதமான தொழில் செய்ய போகிறேன், ஏன்னா ஆசீர்வதிச்சு அனுப்பு மம்மின்னு சொல்லிட்டு குனிஞ்சு வேறு நிற்கிறீங்க. அவங்க மண்டையிலே ஒரு தட்டி உண்மை சொல்லு, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, மெயில் வந்திருக்கு, சியோல்லையே பெரிய ஹாஸ்பிட்டல் இதுதான் தெரியுமா, இன்டர்வியூ இல்லாமல் என்ன வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என் ரெஷ்யூமில் அந்த அளவுக்கு அவங்க அட்ராக்ட் ஆகிருப்பாங்க, ஏன்னா அப்படியெல்லாம் அனுப்பியிருக்கேன் நான். சரி ஓகே, நான் இன்னிலேருந்து வேலைக்கு போகிறேன். ஸோ நீ என்னை பற்றி கவலைப்பட வேணாம், நீ யாருக்கும் எந்த பதில் சொல்ல வேணாம், ஏன்னா நான் அங்கேயே தங்கி தான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராலி இருக்கும். ஸோ அது ஒன்று பேக் ஒன்று தூக்கிட்டு அப்படியே ஸ்டைலியாக கிளம்பி போகிறீங்க. உங்களோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க, ஐயோ திரும்ப அடுத்து எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறேன்னு தெரியலையே, எல்லாம் இவன் அப்பா அவனை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கடுப்பாயிட்டு என்னங்கன்னு ஒரு கற்று உங்களோட அப்பான்ட்டு, ஐயோயோ என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. எல்லாம் நீங்கள் கொடுக்குற செல்லம், அவளை டாக்டருக்கு படிக்க வைக்கலான்னு கேட்டேன், அவன் நர்ஸ் தான் படிப்பேனா, வேணாம் அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்க வைக்கலான்னு நிம்மதியாக படித்தா இருந்திருப்பா. இல்லை, என் பொண்ணு ஆசைப்பட்டதான் படிக்கணும்னு சொல்லி கொண்டு போய் அவள் நர்சிங் படிக்க வச்சு மறுபடியும் இப்போ நீ கிளம்பிட்டா. எங்கள் மாதம் இருக்கா வாரம் இருக்கா, அது மாதிரி நான் வேலைக்கு போகிறேன் எங்கேயாவது கிளம்பி போயிட்டு அங்கே மயக்கம் போட்டு விழுந்து நம்ம மானத்தை வாங்கி ஏங்க இப்படி பண்ணுறா இவ, என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு கண்ணில் கலங்குது. ஸோ உங்களோட அப்பா தான் வந்துட்டு, என்னம்மா பேசுகிற நீ, அவளோட லைஃப் அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும், அவளோட ஃப்ரீடம் அது அவகிட்ட தான் இருக்குது, நம்மக்கிட்ட எல்லாம் இல்லை. அவளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணணும். நம்ம வந்துட்டு ஒருவேளை அவள் பண்ணுறது தப்பாக இருந்தால் கூட அவளுக்கு அது சப்போர்ட்டாக தான் நம்ம இருக்கணும். இல்லைம்மா தப்புன்னு நம்ம சொல்லி புரிய வைக்கலாம், இல்லை தெரியாமல் பண்ணிட்டானா கூட நம்ம அவளுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கணும். ஸோ நம்ம பார்த்துக்கலாம், நான் இருக்கேன்னு சொல்லி நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் நம்மளும் வரி பண்ணிட்டு அவளையும் வரி பண்ண வைக்கக்கூடாது, சரியா? அவள் முதல்ல வெளி உலகத்தை வந்துட்டு பார்க்கட்டும், கற்றுக்கட்டும். அவளுக்கு நிறைய லைஃப் இருக்குது. ஆக்சுவலாக அவள் சின்ன வயசு தானே, ஸோ இன்னும் நிறையா லைஃப் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் என் பொண்ணு அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் அப்படியே பெருமையாக போகிறாரு, அப்படியே முறுக்கிட்டு போகிறாரு. இந்த பக்கம் உங்களோட அம்மா தான், அதானே அப்பா நல்லா இருந்தால் தானே பிள்ளை நல்லாயிருக்கும். ஸோ 2 பைத்தியங்க, இந்த 2 சைக்கம் கூட சேர்ந்துக்கிட்டு நான் தான் சாகணும், கடவுளே ஏன் அப்பன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தாவை திட்டிகிட்டு இருக்கிறாங்க உங்களோட அம்மா. ஸோ இப்போ ஒரு கேப் பிடிச்சி நீங்கள் அப்படியே ஸ்டைலாக போய்ட்டு அங்கே இறங்குறீங்க ஹாஸ்பிட்டல் முன்னாடி. ஸோ அவங்க வந்துட்டு, ஏம்மா ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு கேட்குறாங்க. ஏன்னா நான் இங்கே ஒர்க் பண்ண போகிறேன்,
ஸோ தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ அவங்களும் ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. ஸோ நீங்களும் அப்படியே வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ரிசப்ஷனிஸ்ட்டு கிட்ட இந்த மாதிரி எனக்கு மெயில் வந்திருக்குன்னு காட்டுறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு ஓகே மேம், நீங்கள் இங்கே போய்ட்டு லெஃப்ட்டில் போய்ட்டு ரைட்டில் கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரும். அங்கே வந்துட்டு உங்களுக்கு இது இருக்கும். ஸோ என்னது லிஃப்ட் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா 5th ஃப்ளோர், ஓகேவா? ஸோ அங்கே போய்ட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அண்ட் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு ரொம்ப பொலைட்டாக கைண்டாக சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சின்ன குட்டி ஸ்மைலை போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறீங்க அவங்க சொன்ன ரூட்டு படி. ஸோ கரெக்டாக வந்துட்டு அவங்க போயிட்டு லெஃப்ட்டில் கட் பண்ணி ரைட்டில் கட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. 5th ஃப்ளோரில் வந்துட்டு உள்ளே போக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிடுறீங்க, ஓகேவா? ஸோ அவங்க இந்த பக்கம் லெஃப்ட் சைட் போய் அதுக்கப்புறம் ரைட் கட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு ரைட் சைடில் போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணி போயிருப்பீங்க. ஸோ அங்கேயும் லிஃப்ட் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்துட்டு ஒரு 5th ஃப்ளோர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஏறி 5th ஃப்ளோர் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா, ஓகே இங்கே தான் எல்லோரும் ஸ்டே பண்ணுவாங்க போல், ஸோ இப்போ எல்லோரும் டியூட்டியில் இருப்பாங்க, நம்ம திங்ஸை வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை அப்படியே திறக்கிறீங்க. திறந்தால் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. என்னது இவ்வளோ ஏசி போட்டிருக்காங்க, பரவாயில்ல பெரிய ஹாஸ்பிட்டல் தானே, பாத்ரூமில் கூட ஏசி இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பொட்டி பொட்டியாக இருக்குது. என்ன இது ரூம் மாதிரி தெரியல, ஏதோ லாக்கர் மாதிரி இருக்குது. அப்போது என்ன பண்ணுறது? லாக்கரில் தான் என் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது ரூம் தருவாங்களா, இல்லை கோட்டெல்லாம் வந்து இந்த லாக்கரில் வச்சுக்கணுமான்னு சொல்லிட்டு நடுவில் நின்று யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இடையில வேறு நடுவில் வந்துட்டு என்னென்னா நிறைய இந்த மெடிக்கல் எப்படி சொல்கிறது, மிஷின்லாம் இருக்குது, மெடிக்கல் ஐட்டம்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சின்ன எக்யூப்மெண்ட்டெல்லாம் நிறையா இருக்குது. என்ன இதெல்லாம் எதுக்கு இப்படி தங்குற இடத்துல வந்துட்டு ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சுருக்காங்க? ஒரு வேலை பசங்க யாராவது வந்துட்டு சலுப்பாக்குன்னு அதில் படுத்து தூங்கியிருப்பாங்களோ என்னமோன்னு நீங்களே கேள்வி நீங்களே பதில். ஸோ இந்த மாதிரி கேட்டுட்டு சரி ஓகே நம்ம எந்த லாக்கர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா நிறையா இருக்குது. சின்ன இதாக வந்துட்டு உள்ள கபோர்ட் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இது இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல போய்ட்டு ஒன்று மட்டும் உங்களுக்கு என்னவோ தெரியல, அந்த இடத்த போய் ஓப்பன் பண்ணணுன்னு இருக்குது. ஸோ சட்டுன்னு போய்ட்டு அதை இழுக்கிறீங்க பாருங்கள். பார்த்தா டெட் பாடி. அவ்வளோதான், அடுத்த செகண்ட் நீங்கள் டெட் பாடி மாதிரி விழுந்து கிடக்குறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் அதே மார்ச்சரி, ஆக்சுவலாக வந்துட்டு மார்ச்சரி இந்த டெட் பாடியெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த இடம் நீங்கள் மேலே எதையுமே பார்க்காம கண்ணத்தின குருட்டு கலவி மாதிரி என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா நேராக வந்து வந்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஈஸியாக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நினச்சி அவங்க சொன்ன டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக வந்தேன்னு கூட தெரியாமல் உள்ள மார்ச்சரிக்குள்ளே வந்து டெட் பாடி திறந்து பார்த்துட்டு மயங்கி கிடக்குறீங்க. இப்போ வந்துட்டு கரெக்டாக ஜிமின் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு கேஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஸோ ஒரு சின்ன ரிசர்ச்சுக்காக வராரு. என்னென்னா அவர் வந்துட்டு ஒரு இது மாதிரி தான் இறந்துருந்துருப்பாங்க. ஸோ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வந்து வருவாங்களோ, ஸோ அது மாதிரி அவங்களுக்கு நிறைய ப்ரூஃப்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதிலிருந்து ஒரு சின்ன எப்படின்னா கொலை கேஸ் இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஜிமின் தான் இந்த மாதிரி இதெல்லாமே அட்டென்ட் பண்ணுவார். ஸோ ஏன்னா ரொம்ப டேலண்டடான ஒரு டாக்டர், ஓகேவா? ஸோ அவர் தான் வந்துட்டு அங்கே எப்படின்னா ஜூனியராக இருந்தாலும் அவர் தான் அங்கே வந்துட்டு மெயின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெரிய பெரிய டாக்டர் இருந்தாலும் ஜிமின் தான் வந்துட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. வந்து பார்த்தா டோர் ஓப்பனில் இருக்குது. இதோட டோர் யார் ஓப்பன் பண்ணி வச்சது, டாக்டர்ஸ் யாரும் இப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா அப்படின்னு நீங்கள் அப்படியே டெட் பாடி மாதிரி கிடக்குறீங்க. அந்த பக்கம் ஒரு டெட் பாடி வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சது அப்படியே ஓப்பன்லேயே இருக்குது, புகை போயிட்டுருக்கு. ஸோ ஜிமின் வந்துட்டு டக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே மயங்கி கிடக்குறீங்க. பக்கத்தில் உங்கள் ட்ராலியெல்லாம் இருக்குது. ஸோ டக்குன்னு எதுவுமே யோசிக்கல, ஜஸ்ட் அவர் அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ தூக்கிட்டு அங்கே இருக்கிற அதே ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பயத்தில் தான் ஷாக்காகி விழுந்திருப்பீங்கிறது அவர் பார்த்ததுமே தெரிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா ஜிமின்னா அது ஓகே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ எந்த இடம்பா இது, என்னடா ஹாஸ்பிட்டலா சுடுகாடா இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஓகே ஒன்றும் இல்லை ரிலாக்ஸ், நீங்கள் யார், எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் இங்கே டாக்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சரி ஓகே உங்கள் பேர் என்ன, இங்கே என்ன பண்ணுறீங்க, தெரியாமல் இங்கே வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ உடனே நீங்கள் வந்துட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு ஆமாங்க அப்படியே சமணங்கால் போட்டு உட்காருவோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ உட்காந்துட்டு சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு ஆமாங்க நான் தெரியாமல் தான் வந்துட்டேன், அவங்க என்கிட்ட லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்துன்னு சொன்னாங்களா, எனக்கு தெரிஞ்சு நான் ஆப்போசிட்டில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னங்க இது மார்ச்சரியா, முன்னாடிக்கு இது போடிக்கு வைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மேலே எழுதிருந்துச்சு நீங்கள் கவனிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓய்யோயோ இது ஒரு ஆர்வக்கோளாறுல வந்துட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி ஓகே இதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா நான் வந்துட்டு இங்கே தான் நர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் இங்கே ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. நர்ஸாக ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்றைக்கி தான், ஏதோ
அதை எப்படி சொல்கிறது, ஓப்பன் இன்டர்வியூவா, எனக்கு இன்டர்வியூ வைக்கல, எனக்கு ஸ்ட்ரைட்டாக வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே ஜிமின் வந்துட்டு நர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அப்படியே டெட் பாடி பார்த்து மயங்குனீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுதாங்க எனக்கும் தெரியல, நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சி நர்ஸ் படித்தேன். ஆனால் என்னடான்னு பார்த்தா எனக்கே 4 பேர் சேவை செய்கிற அளவுக்கு ஆயிடுது. பட் நான் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடுவேன். ஸோ ப்ளீஸுங்க, எனக்கு இங்கேருந்து போக பயமாக இருக்குது, கொஞ்சம் கொண்டு போயிட்டு என்ன அவங்க சொன்ன இடத்துல விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரின்னு இப்போ தான் பார்க்குறீங்க, பார்த்தா ஸ்ட்ரக்சரில் படுத்து இருந்திருப்பீங்க, இவ்வளோ நேரம் அதில் தான் உட்காந்துருப்பீங்க, அதில் வேறு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பிளட்டு கொஞ்சம் முடியெல்லாம் வேறு இருக்குது. அப்போ தான் ஒரு டெட் பாடி எடுத்து அந்த இது பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடைக்காதுல்ல, ஸோ அதனால அதை பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. அதுக்குள்ளே உங்களை தூக்கி அதில் போட்டிருப்பாரு. ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி அலறி அடிச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜிமின் தான் பக்கத்தில் நின்றுருப்பார்ல, நீங்கள் இது மேலே உட்காந்துருக்கிறதுக்கு. ஸோ அவர் அங்கே நிற்கிற ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கும். என்ன பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு எப்படி சொல்கிறது, கருங்குட்டியாட்ட அவர் மேலே தாவி கட்டி பிடிச்சி காலெல்லாம் எப்படி சொல்கிறது, ஹக் பண்ணுவாங்களோ, மேலே ஏறிக்குவாங்கள்ல குழந்தைங்கள்லாம் 2 முன்னாடி வந்து ஹக் பண்ண மாதிரி காலை பின்னாடி வரைக்கும் போட்டு டைட்டாக பிடிச்சிக்கோல, ஸோ அந்த மாதிரி கொல்லா மாதிரி தாவிக்கிறீங்க. ஸோ இங்கே ஜிமினுக்கு ஷாக்காக இருக்குது. என்ன பண்ணுற, இறங்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் ஐயோ நான் இறங்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் 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 இங்கே என்னென்ன கூப்பிட்டு போ அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஐயோ இறங்கு எல்லோரும் பார்க்குறாங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போ ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி கெஞ்சவும் ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ போயிட்டு இறங்குடி அப்படிங்கிறாரு. நீங்கள் மாட்ட எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வந்துட்டு அங்கேயே ட்ராப் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, இறங்கவே மாட்டேங்கிறீங்க. அவர் வேறு வழியே இல்லாமல் ஒரு கையில் உங்கள் ட்ராலி எடுத்துகிட்டு அப்புறம் இன்னொரு கையில் உங்களை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொண்டு வந்து ப்ளீஸ் இப்போயாவது இறங்கு, உங்கள் இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ தான் நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு அந்த பக்கம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நர்ஸை ஜாயின் பண்ணியிருப்பாங்க போல உங்களை மாதிரியே. வந்துட்டா தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ட்ராலி பிடிங்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க. ஸோ இங்கே ஜிமினுக்கு நான் தலை வலிக்குது. இவளெல்லாம் யாரோட நர்ஸாக செலக்ட் பண்ணுது, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் டெட் பாடி பார்த்து பயப்படுறா, இறங்க மாட்டேன்னு என் மேலே ஏறிட்டுக்கிறா. கடவுளே, இன்றைக்கி வந்த நர்ஸில் ஒருத்தங்க கூட இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு மறுபடியும் அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர்கிட்டலாம் போய்ட்டு எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்களும் வாங்கிட்டு சிரிச்சிட்டே போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த பக்கம் உங்களை கொண்டு போய் எங்கே வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வைக்க சொல்லியிருப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வச்சுட்டு உங்களுக்கு ஒரு ரூம்லாம் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 5-6 பேர்த்துக்கு ஒரு ரூம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்களும் அங்கெல்லாம் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஓகே இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு டீம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி டே வந்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கலெக்ட் மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கிறா. ஸோ அவள் பேர் சாரா, ஓகேவா. ஸோ சாரா வந்துட்டு ஹாய் ஐம் சாரா, யோர் நேம் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் ஐம் ஒயின், ஓகே நீங்கள் வந்துட்டு டாக்டரா நர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு ஐம் டாக்டர் அப்படிங்கிறா. சொன்னீங்க அப்போது டாக்டர் கூட என்ன போட்டிருக்காங்களா, நான் நர்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறீங்க. ஸோ அவள் சிரிச்சிட்டே சும்மா சொன்னேன்ப்பா, டாக்டர்ஸ்க்கெல்லாம் வேறு ரூம், ஸோ நர்ஸ்க்கெல்லாம் வேறு ரூம், ஓகேவா. ஸோ அது மாதிரி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நானும் நர்ஸ் தான், பயப்படாத அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. என்னையே ஏமாத்திட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஓகே சரி நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஓகேவா, எனக்கு இங்கே யாரும் தெரியாதுன்னு சொல்லி 2 பேர் பேசி வச்சுக்கிறீங்க. ஸோ நீங்கள் 2 பேர் தான் இனிமேல் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக, அதை நீங்களே இப்போ பேசிக்கிட்டீங்க. இப்போ அப்படி தான் அந்த அன்றைக்கி அப்படியே ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, அந்த ரூமும் பிடிச்சிருக்கு. அண்ட் சாரா வந்துட்டு ரொம்பவே ஜோபியெல்லாம் உங்கள்கிட்ட பேசினாலும் ரொம்பவே கம்ஃபர்ட் ஆகிட்டீங்க. அப்பாடி என் லைஃப் இனிமேல் செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நடந்த அத்தனையும் சொல்கிறீங்க. அவளுக்கு நான் விழுந்து சிரிக்கிறா. அப்போ நீ மாச்சடிக்கு போனியா ஃபஸ்ட் எடுத்தது அப்படிங்கிறா. ஆமாடி எனக்கு என்ன தெரியும், அவள் சொன்னது ரைட்டு, எனக்கு லெஃப்டாக இருந்துச்சு, மாற்றி போயிட்டேன். ஆனால் பரவாயில்ல, அவங்க ஒரு டாக்டர் வந்தான், அவன் தான் இது வரைக்கும் ட்ராப் பண்ணான், தூக்கிட்டு வந்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஐயோ ஏய் டாக்டர்கிட்டே மாட்டிட்டியா நீ அப்படிங்கிறா. ஆமாம் அங்கே ஒரு டாக்டர் வந்தான், பேர் கூட தெரியலையே, ஆனால் ஒரு மாதிரி கொழுக்கு முழுக்குன்னு எப்படி சொல்கிறது ஹேண்ட்ஸமாக இருந்தான், கண்ணை மட்டும் கொழுக்கு முழுக்கு இருந்துச்சு, மற்றபடி பர்ஃபெக்டாக இருந்தான். ஐயோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லவும் பைத்தியக்காரி என்ன வளரிட்டு இருக்கிற, நான் என்ன கேட்குறேன், நீ என்னடி வர்ணிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கிறா. இல்லைப்பா அழகை ரசிக்கணும், அப்புறம் ரசித்தா சொல்லணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதோ பேச பெணாத்த. அவள் வந்துட்டு பைத்தியம் பெணாத்தாத, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி நீ எடுத்ததுமே டாக்டர்கிட்டே மாட்டியிருக்க, ஒரு டெட் பாடியை பார்த்து மயங்கி விழுந்திருக்க. ஸோ உன்னை எப்படி அவங்க இங்கே வேலைக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும்
ஏய் என்னடி இப்படி சொல்கிற, இங்கே தான் நிறையா செக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ நான் என்ன அங்கேயா போய் மாட்ட போகிறேன். நான் வேறு ஏதாவது ஒரு செக்ஷனில் சும்மா இந்த ஊசி போடுறது, சும்மா இந்த மருந்து புண்ணுக்கெல்லாம் மருந்து வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி ஒரு செக்ஷனில் வந்துட்டு எப்படியாவது தட்டுமிட்டு உள்ளே பூந்துடுவேன். அண்ட் நமக்கு இந்த மார்ச்சரி இந்த மாதிரி வேலையெல்லாம் வேணாடா சாமி, இந்த எமர்ஜென்சி கேஸு மார்ச்சரி கேஸு கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பண்ணாத்திட்டு அப்படியே ஒரு வழியை தூங்கியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு எல்லா நர்ஸையும் கூப்பிடுறாங்க. ஸோ நிறைய எல்லா டாக்டர்ஸும் வந்தாங்க, அசம்பிள் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ எதுக்காக நாங்கள் இவ்வளோ அர்ஜென்ட்டாக நர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் இன்டர்வியூ கூட வச்சிருக்க மாட்டோம். இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஜாப் கொடுக்குறோன்னா நீங்கள் வந்துட்டு கற்றுக்கணும். நீங்கள் தெரியலைன்னா கூட கற்றுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் அதெல்லாமே கற்றுக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டலோட பேர் எல்லாத்தையும் காப்பாற்றணும். ஸோ வர பேஷண்ட்டை நல்லபடியாக பார்த்துக்கணும், நாங்கள் நம்புகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கிளாப்லாம் பண்ணுறீங்க. ஸோ எல்லோரும் அந்த மாதிரி அந்த உரையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிளாப்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நாங்கள் எல்லாத்து பேரும் படிப்போம். ஸோ யார் யார் என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மெயின் டாக்டர்ஸ் மட்டும் நிற்க வைக்கிறாங்க. ஸோ அதில் ஜிம்மியும் ஒருத்தங்க நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, சாரா அங்கே பாரு, அங்கே ஐயோ அதான் வாய் வளருதே, அதான் அந்த டாக்டர், அவர் தாண்டி நேற்று என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லவும் வா பரவாயில்லடி, நீ எந்த சான்ஸையும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிட்டல அப்படிங்கிறா. நான் வீண் அப்படி பண்ணலடி, சிச்சி நான்லாம் அப்படி தப்பான பொண்ணு கிடையாது, ஆனால் பயந்துட்டேன்டி அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சரி நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் 2 பேரும் என்ன வேண்டிக்கிறீங்கன்னா, எங்கே போட்டாலும் எங்கள் 2 பேர்த்தையும் ஒன்றா போடணும்னு சொல்லி வேண்டிட்டுருப்பீங்க. ஆனால் சாரா பேரை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரித்து விட்டுருப்பாங்க. நீங்கள் அப்படியே சோகமாக நிற்கிறீங்க. அவள் வந்துட்டு அந்த டாக்டர் இருப்பார்ல, ஸோ அந்த இடத்துல வந்து போய் நிற்கிறா. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பேர் படிக்கிறவங்களாம் இங்கே வாங்க, எங்கே வரணும்னு சொல்கிறோம், அங்கங்கே வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டாக்டருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு நர்ஸ், ஓகேவா, கிட்டத்தட்ட அங்கே மெயினில் வந்துட்டு ஜிமின்னு இருப்பார். ஸோ அங்கே வந்துட்டு அவருக்கு யாரை அலோகேட் பண்ணுறாங்கன்னா, மிஸ் வயன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பார்க் இருக்கார்ல, ஸோ டாக்டர் பார்க், ஓகேவா. ஸோ அவங்களுக்கு நீங்கள் தான் வந்துட்டு நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு அவர் பேர் தெரியாது. ஸோ யாருன்னு சொல்லி பார்க்குறப்போ இங்கே ஜிமின்க்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவர் உங்களை பார்த்துருப்பாரு, உங்கள் பேர் சொல்கிறப்ப நீங்கள் அண்ணாந்து பார்த்துருத்த இவளா அப்படின்னு அவர் ஷாக்கில் நிற்க. ஸோ நீங்கள் அப்படியே பேன் எங்கே போகன்னு தெரியாமல் நிற்க, இங்கே போங்க அப்படின்னு சொல்லி கை காட்டுறாங்க. சரி ஓகேன்னு போய் பார்த்தா அங்கே ஜிமின் நிற்கிறாரு. அவ்வளோதான், நீங்கள் ஓயோயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிற்கிறீங்க. இங்கே சாரா வந்துட்டு போச்சு சத்தா இவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே திருட்டு போன மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி நடப்போம்ல, ஸோ குட்டி குட்டியாக ஸ்டெப் எடுத்து வச்சு நடப்போம்ல, அந்த மாதிரி உங்களோட கோட் வேறு. ஸோ கோட் அப்படியே ஒரு மாதிரி இருக்கமாக கை பிடிச்சிட்டு அப்படியே அங்கே வந்துட்டு ஜிமின் கிட்ட நடந்து போகிறீங்க. அவருக்கு நான் கடவுளே இத்தனை நர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ தான் என்கிட்ட கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கடுப்பாகுது. ஏன்னா எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஜிமினுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் வேலை கொடுக்குறாங்கன்னு தான் தெரியும். பட் இதுக்கான ரீசன் எல்லாமே ஜிமினுக்கு தெரியும். அப்படியே வந்துட்டு தலையில் அடித்த மாதிரி நின்றுருக்காரு. இப்போ அப்படியே அந்த இதெல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாத்தையும் உட்கார சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட டீம் கூட இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ஜிமின் அதுக்கு கீழே நீங்கள் இந்த மாதிரி தான் ரெண்டு பேராக வந்துட்டு இருக்க சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு உட்காந்துருப்பாங்க. நீங்கள் ஐயோ எனக்கு இது வேணான்னு சொல்லிட்டானா என் வேலை போயிடுமா, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் பந்தாவாக வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கீங்க. இங்கே ஜிமின் வந்துட்டு பேசாமல் சொல்லிடலாமா, வேறு யாராவது மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கலாம் சொல்லலான்ட்டு எந்திரிச்சிருப்பார். அதுக்குள்ளே வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் டீன் இருக்கார்ல, ஸோ அவர் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அப்படி ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சு ஏதாவது சொன்னால் அது அவமரியாதையாக போயிடும்னா அமைதியாக ஜிமின் உட்காந்துருப்பார். ஸோ இப்போ அந்த டீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எதுக்காக இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட் மீட்டிங், அந்த அர்ஜென்ட் ஸ்டாஃப் ஹையரிங் இதெல்லாம் அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டலை இன்னும் பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நிறையா இடத்துல வந்துட்டு இறந்து போகிறாங்க. ஸோ எல்லா பாடியும் இங்கே தான் கொண்டு வராங்க. அதுவும் இல்லாமல் எல்லா ஆக்சிடென்ட் கேஸும் இங்கே தான் மோஸ்ட்லி வருது. ஸோ நிறையா நர்ஸ், நிறையா டாக்டர்ஸ் நாங்கள் ஹையர் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்துக்கும் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணறதுக்கு ஆளுங்க டைமுக்கு இருக்க வேணும். ஸோ மற்ற டைமில் எச்சா இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, தேவைப்படுற டைமில் ஆள் பற்றாமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, எது ஆக்சிடென்ட் கேஸு செத்த கேஸ் எல்லாம் இங்கே தான் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இங்கே மற்ற டீம் எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு நார்மலாக தான் வருவாங்க. பட் ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஸோ ஜிமின் அப்படியே இருந்துச்சுன்னு எஸ் சார் அப்படிங்கிறாங்க. ஓகே, நான் கண்டிப்பாக இந்த இடத்துல மிஸ்டர் பார்க்கை பற்றி, அதாவது டாக்டர் பார்க்கை பற்றி சொல்லி ஆகணும்.
இவர் வந்ததுக்கப்புறமா இங்கே நமக்கு வந்து நிறைய ஃபாரன்சிக் இதெல்லாமே இங்கே தான் வந்து கேட்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இருப்பாங்கள்ல. ஸோ இந்த மாதிரி தடயவியல் நிபுணர்களாக இந்த மாதிரி இருப்பாங்களா. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் கொண்டு வந்து ஜிமின் கிட்ட தான் கொடுத்து அவங்க வந்துட்டு ஜிமினை வச்சு தான் அவங்க கிளியரே பண்ணுறாங்க. ஸோ எல்லா டெட் பாடி ஜிமின் கைப்பட்டு தான் போகும். ஓகேவா. ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுனால நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக இனிமேல் வந்துட்டு எல்லா ஃபாரன்சிக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம டாக்டர் ஜிமின் தான் பார்க்க போகிறாரு. ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலான்னு சொல்லிட்டு கிளாப்லாம் பண்ணுறாங்க. ஜிமின்க்கு இங்கே ஹாப்பி. ஆனால் அவங்கள பார்த்தா அப்படியே மூஞ்சி பல்ப் எப்படி சொல்ல ஃபியூஸ் பண்ண பல்ப் மாதிரி சுருங்கிடுச்சு. இவளை வச்சா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஐயோயோ டெட் பாடி கூட இனிமேல் குடும்பம் நடத்தணும் அப்படின்னு நீங்கள் அப்படியே ஷாக்கில் ஜிமினை பார்க்க, ஜிமின் அப்படியே ஷாக்கில் இவ கூட எப்படான்னு உங்களை பார்க்க. ஸோ இப்படி தான் அந்த மீட்டிங் முடிஞ்சிருக்கும். ஸோ ஜிமினால் தான் வந்துட்டு நிறைய கேஸ் சால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் வந்து அப்ரூவல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால எல்லோரும் வந்துட்டு ஜிமினுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிவிட்டு ஓகே ஜிமின் கீப் இட் அப். இப்போ உனக்கு வந்துட்டு நீ தனியாக கஷ்டப்பட தேவையில்லை. உனக்கு பர்சனலாக நர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேரும் நல்லபடியாக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே உங்களை முறைக்கிறாரு. நீங்கள் துத்துன்னு அந்த மாதிரி முடிச்சுட்டு நிற்கிறீங்க கீழே குனிஞ்சு. இப்போது நெக்ஸ்ட் எல்லோரும் போனதுக்கப்புறமா ஜிமின் நீங்கள் 2 பேரும் வந்துட்டு உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்ல. அப்படியே ஜிமின் ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் பின்னாடியே கொடுக்குன்னு ஓடுறீங்க. டாக்டர் 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 அப்படிங்கிறீங்க. என்னடி அப்படிங்கிறாரு. டாக்டர் அது வந்து அப்படின்னு சொல்லவும் அவருக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன எப்போ தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ இல்லைங்க டாக்டர், அது வந்து நீங்கள் எப்படி நேரமும் அந்த எப்படி சொல்கிறது அந்த மார்ச்சரியிலே தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அப்படியே உங்களை ஒரு மறைச்சிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, மார்ச்சரியிலே தான் இருப்பீங்களான்னு ஏதோ ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கேட்குற. அது என்னோடய ப்ரொஃபஷன் ஓகேவா, நான் அந்த வேலையை பிடிச்சி செய்கிறேன் அப்படிங்கிறாரு. டாக்டர் நான் தப்பாக எதுவும் கேட்கலையே, எந்நேரம் அங்கே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும் அங்கே தான் இருக்கணுமா, நான் அங்கே தான் இருக்க போகிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அவ்வளோதான் அப்படியே வந்துட்டு வரமாட்டோம் அப்படின்னு சொன்னால் கையை பின்னாடி இழுத்துட்டு நம்ம வந்துட்டு கீழே உட்காருவல. ஸோ உட்காந்து அடம் பிடிப்பலாம். அந்த மாதிரி நீங்கள் அடம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அங்கே ஜிமின் வந்துட்டு மானத்தை வாங்காத வயன் வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ நான் செத்தாலும் சரி வரமாட்டேன், எனக்கு இந்த வேலையே வேணாம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு நீ நாளைக்கு போய்க்குடி, இன்றைக்கி எனக்கு அசிஸ்டண்ட் வேணும், கண்டிப்பாக வேணும், ஒரு முக்கியமான கேஸ் வந்துருக்குது, மரியாதையாக வா நான் போய் செக் பண்ணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் செத்தாலும் சரிடா நான் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கீங்க. ஸோ உடனே ஜிமின் வந்துட்டு உங்களை குண்டு கட்டாக்க தூக்கி அதாவது குண்டு கட்டா கட்டி தூக்கி என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே அந்த பிரைடல்ஸ் எல்லாம் தூக்குவாங்களோ அந்த மாதிரி அப்படியே உருட்டி வந்துட்டு தூக்கிக்கிறாரு. ஸோ தூக்கு நீங்கள் காலை போட்டு உதவுன்னு வைக்கிறீங்க. வீட்டுன்னு சொல்லிட்டு அங்கே ஜிமின் வந்துட்டு வாயை மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. அவருக்கே தெரியல ஏன் அவர் இப்படியெல்லாம் உங்ககிட்ட நடந்துக்கிறாருன்னு. ஸோ நீங்கள் ஐயோ கொலகாரா விட்றா, என்ன இப்படி பண்ணுறாரு, நான் இங்கே வேலைக்கே வரல, என்ன தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி கதறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே நேராக கொண்டு போயிட்டு அந்த மாச்சரிக்கலை ஸோ அங்கே உள்ளே விட்டுட்டு கதவை சாத்திடுறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு நிமிஷம் மூச்சு பேச்சே இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு ஒரு முக்கியமான கேஸ், அதை நான் பார்த்தே ஆகணும், எனக்கு அசிஸ்டண்ட் கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக உன்னால் பண்ண முடியலங்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டவக்குன்னு போயிட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்குள்ளேருந்து புகையாக வருது. எட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு டெட் பாடி கிடக்குறது. பொத்துட்டு மயங்கி அங்கேயே விழுந்துடுறீங்க. ஸோ ஜிம்மின்னு அப்படியே பார்க்குறாரு. ஸோ அப்படின்னு ஆனாலும் மனசவங்களை விடுற மாதிரி இல்லை, அப்படியே தூக்கி மறுபடியும் அந்த ஸ்ட்ரக்சர்லேயே படுக்க வச்சு, ஆக்சுவலாக அதெல்லாம் டெட் பாடி படுக்க வைக்கிற ஸ்ட்ரக்சர் ஓகேவா. ஸோ அதில் படுக்க வச்சு தண்ணி தெளிக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. டேய் ப்ளீஸ் என்னை விடுறா, ஏன்னா இங்கே படுக்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லவும் எந்திரி டெட் பாடி இங்கே வைக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படியே பார்த்துட்டு ஐயோ சிச்சி இதெல்லாம் பாடி வச்சுருந்துருப்பீங்களா, டெட் பாடி வச்ச இடத்துலையாடா என்ன படுக்க வச்சா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே குதிக்கிறீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே அங்குற டெட் பாடியை வந்து பிடிடி அப்படிங்கிறாரு. ஐயோ என்னை விட்டுரு அப்படிங்கிறீங்க. முறை தான் வந்து பிடி, இன்னும் 1 ஹவரில் இதோட ரிப்போர்ட் நான் கொடுத்தே ஆகணும் வா அப்படிங்கிறாரு. நீங்கள் இங்கே பாரு ஜிம்மின், டாக்டர் ஜிம்மின் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் வேணால் போய் ஒத்துக்கிறேன், எனக்கு நர்ஸிங்கே தெரியாது, நான் நல்லா வேலை செய்ய மாட்டேன், நீங்கள் ஜிம்மினுக்கு நல்ல நர்ஸாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டுறேன், ப்ளீஸ் என்னை விட்டு அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு உன்னை அப்படியெல்லாம் விட முடியாது, என்ன தானே விட்டு என்ன தைரியம் தான் நேற்று என் மேலே அப்படியே கொல்லா மாதிரி தாவிட்டு வந்திருப்பேன், அதுவும் உன்னை தூக்கிட்டு போய் நாங்கள் ட்ராப் பண்ணுமா, உனக்கு நேற்று நான் ஹெல்ப் பண்ணல, இன்றைக்கி எனக்கு நீ ஹெல்ப் பண்ண, உன்னை நான் விடலாம் மாட்டேன், ஏன்னா யாரும் இந்த மாதிரியெல்லாம் என் மேலே ஏறிட்டு வந்தது கிடையாது, நீ தான் ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு மேலே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது, ஏன்னா நீ என்னை நேற்று டென்ஷன் பண்ணிட்டேன், ஸோ நீ இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாடி பிடிக்க சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஐயோ நான் பிடிக்க மாட்டேன்னு சொல்லவும்
புரிடி அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரா. ஸோ வேறு வழியே இல்லை. அவர் வந்துட்டு தலை பக்கம் வந்துட்டு கை பிடிச்சி தூக்கியிருப்பார். ஸோ நீங்கள் கால் பக்கம் தூக்கணும். அப்படியே ரெண்டு விரலில் அந்த டெட் பாடியோட கிளாத் போட்டிருப்பாங்கள்ல, ஸோ பேண்ட்டுக்குள்ள, ஸோ அதை மட்டும் பிடிச்சி தூக்க பார்க்குறீங்க. 2 விரலை தூக்க முடியுமா? ஸோ அப்படி கீழே விட்டுறீங்க. ஸோ இங்கே ஜிமினுக்கு கடுப்பாகுது. அவரே தூக்கி டெட் பாடி வந்துட்டு ரொம்ப வெயிட் வரும் தானே. ஸோ அவரே தூக்க முடியாது. தூக்கி அந்த ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சுட்டு டெட் பாடி முன்னாடி 2 பேர்த்து சண்டை. ஸோ நீங்கள் பயந்துகிட்டே இருக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு இது புடி, இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணி விடு அப்படிங்கிறாரு. ஐயோ நான் பண்ண மாட்டேன் பொறுக்கி நான் என்னடா பண்ணிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கடவுளே, டாக்டர்ஸ் நான் இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஐயோ அது ஆம்பளை நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க. அவருக்கு கடுப்பாகுது. அதுக்குன்னு இப்போ ஒரு லேடி டெட் பாடி வந்துச்சு அப்படின்னா நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இது நம்மளோட வேலை. இதில் வந்துட்டு ஆண் பெண் அப்படிங்கிறதால நீ பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது, சரியா? எல்லாமே ரிமூவ் பண்ணு. நான் இவங்களோட பாடியில் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு அடிபட்டிருக்கு, எதனால் பட்டிருக்கு, என்ன ஏதுங்க நான் வந்துட்டு அதை வந்துட்டு தேடணும். ஸோ எனக்கு டைம் வேணும். இந்த மாதிரி உங்களோட ஆர்கியூ பண்ணலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ண சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே இந்த பக்கம் திரும்பிட்டு கையெல்லாம் விட நடுங்குது. ஸோ அந்த கத்திரிக்கோலை வச்சுட்டு அப்படியே நீங்கள் அந்த துணியெல்லாம் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பாட்டு கட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. என்ன இது இவ்வளோ நேரம் கட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்துட்டு ஜிமினோட கோட்டு, ஸ்டெதஸ்கோப்பு எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணியிருப்பீங்க. அவர் கடுப்பில் கத்துறாரு, என்னடி பண்ணுறேன்னு சொன்னீங்க. எதுக்கு உனக்கு ஸ்டெதஸ்கோப்பெல்லாம்? அதெல்லாம் உயிரோட இருக்கிறவங்கள செக் பண்ண தானே, நீ டெட் பாடி தானே செக் பண்ணுற, உனக்கு எதுக்கு ஸ்டெதஸ்கோப்பு அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஐயோ கடவுளே, இங்கே பாரு, மரியாதையா நீ எனக்கு ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணு, அப்படி இல்லைன்னா உன்னை கொன்று இதே பாக்ஸில் அடைச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. ஸோ நீங்கள் பயந்துக்கிட்டு சாரி ஜிமின் சார் அப்படிங்கிறீங்க. எல்லாம் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுக்கவும் அவர் வந்துட்டு அந்த பாடி ஃபுல்லாகவே ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு. அவ்வளோதான், அந்த பாடியை கட் பண்ண ஆரம்பித்து தலையில் ஏதோ பண்ணியிருப்பார், ஒரு டப்புன்னு ஒரு தட்டு. ஸோ அது அந்த பாடி வந்துட்டு இது மாதிரி ஏதோ பண்ணுவாங்களாமாவே மார்ச்சரியில். ஸோ அந்த மாதிரி ஏதோ வந்துட்டு எப்படி அவங்களுக்கு அடிபடிச்சுன்னு இது பண்ணுறதுக்காக. ஸோ ஆக்சுவலாக அவர் மார்ச்சரி டாக்டர் கிடையாது. அவர் வந்துட்டு நல்லா வந்துட்டு எப்படி சொல்கிறது, சின்ன விஷயமா இருந்தாலும் நுணுக்கமாக கவனித்து கரெக்டான ரிசல்ட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ பெரிய ஆப்ரேஷனும் அவர் தான் பண்ணுவார். அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஃபாரன்சிக் ஏதாவது கேட்டாங்கனாலும் அவர் தான் வந்து பண்ணி கொடுப்பாரு. ஸோ அதனால் அவர் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக பார்த்து எதனால் அடிபட்டுச்சு அந்த சின்ன விஷயமா இருந்தால் கூட கரெக்டாக கணிச்சு சொல்லிடுவார். ஸோ அது மொத்த ப்ரூஃபோடு கொடுத்துருவார். போலீஸ்க்கு வந்துட்டு ஜஸ்ட் போய் அவனை அரெஸ்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து கொடுத்துருவாரு. கம்ப்யூட்டர் நாலேஜ் அத்துப்படி. ஸோ எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு பையன். அதனால் வந்துட்டு இப்போது எல்லாமே பார்த்துட்ருக்காரு. நீங்கன்னா அவ்வளோதான், அவர் அங்கே ஒரு தட்டுறீங்க, நீங்கள் போச்சுன்னு வாங்கி அவர் மேலே விழுந்துடுறீங்க. ஷோல்டர்லேயே சாஞ்சிடுறீங்க. பக்கத்தில் தான் நின்று இருப்பீங்க. ஸோ அவர் ஷோல்டர்லேயே சாஞ்சிடுறீங்க. அவர் ஒரு கையில் இந்த டெட் பாடி, இன்னொரு கையில் நீங்கள். ஐயோ கடவுளே, என்னையா இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடி அப்படியே விட்டுட்டு உங்களை அப்படியே தூக்கி இந்த பக்கம் சேரில் கார வச்சு மறுபடியும் தண்ணி தெளித்து எழுப்புறாரு. நீங்கள் ப்ளீஸ் என்ன விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின்கே பாவமாக போயிடுது. சரி ஓகே, இப்போதைக்கு நீ இங்கே எதையும் பார்க்க வேணாம், ஜஸ்ட் அப்படி இங்கே ரெஸ்ட்டுடு, இப்போ அதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது, நான் முடிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே கண்ணும் இருக்க முடி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அவர் அதெல்லாமே டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அதை திரும்ப அந்த டெட் பாடி தூக்கி அதுக்குள்ளேயே வச்சு பூட்டிடுறாரு. ஸோ இப்போ அவங்கள அப்படியே வந்துட்டு வெளில கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் வந்துட்டு அப்பா சாமி இப்போயாவது விட்டானே அப்படிங்கிற மாதிரி வெளில வரீங்க. ஆனால் அவர் வந்துட்டு வாக் போகலாவா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கூப்பிட்டு வராரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அவர் கூட வரீங்க. அப்படியே வெளியே அந்த ஹாஸ்பிட்டலெலாம் மேலே வந்துட்டு கீழே வந்துட்டு தாண்டி எல்லா பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கார்டன் ஏரியா மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு அதில் நிறைய பார்க் மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஓகேவா, கொஞ்சம் டாக்டர்ஸ் ஆகட்டும் யாராகட்டும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே அந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் அங்கே போகிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒரு அந்த பார்க்கில் வந்துட்டு சேர் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் இருக்குது. ஸோ அதில் உட்காந்துட்டு உட்காரு அப்படிங்கிறாரு. நீங்களும் உட்காருங்க. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் இங்கேருந்து வேலைக்கு விட்டு போகிறேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் கேட்குறாரு, அப்புறம் எதுக்கு நீ நர்ஸ் படித்த? ஆக்சுவலாக டாக்டரை விட நர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம், அது உனக்கு தெரியும்ல. பேஷண்ட் கூட எப்போவுமே அட்டாச்சாக இருக்கிறது டாக்டரை விட நர்ஸ் தான் அதிகம். இதெல்லாமே தெரிஞ்சும் நீ எதுக்காக இந்த மாதிரி இருக்க? ஒன்றா நீ படித்ததுக்காக வேலை செய்யணும், அப்படி இல்லைன்னா நீ வேறு ஏதாவது படிச்சிருக்கணும். ஏன் படிக்க வைக்க முடியாத சுச்சுவேஷன் அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை ஏன் அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறீங்க?
அப்புறம் என்ன வெங்காயத்துக்கிட்ட நீ இதை படிச்ச அப்படின்னு சொல்லி அப்படியே மனசை எந்திரிச்சின்னு உங்களுக்கு அவங்க மூஞ்சிக்கிட்ட கையை நீட்டி பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு திடீர்னு ஷாக்காக இருக்குது. நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான், திடீர்னு என்ன சைக்கோ மாதிரி பண்ணுறான் அப்படின்ட்டு பேன்னு முழிக்கிறீங்க. ஸோ ஜிம்மின்னு அப்படியே கழுவி ஊற்ற ஆரம்பிக்கிறாரு பாருங்கள். அவ்வளோதான், உனக்கெல்லாம் அப்படி என்ன பிரச்சனை, ஏன் உயிரை வந்து வாங்குற, போகிறவ அப்படி எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே. இங்கே பாரு, உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இப்போ எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே நான் எத்தனை நாள் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். இப்போ நீ போயிட்டேன்னு வையேன், அவ்வளோதான், திரும்ப எனக்காக வந்துட்டு யாரும் அசிஸ்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு இது புரியல. இந்த ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன எதுக்கு நீ ஜாயின் பண்ணியோ அந்த ஒர்க்கை 1 வருஷம் செஞ்சே தான் ஆகணும். அதெல்லாம் நீ ரூல்ஸில் பார்த்து தொலைலியாடி, ஏன்டி உயிரை வாங்குற அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ஐயோ அப்படின்னா இனிமேல் என்னால் இங்கே போக முடியாதா, இதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக நீ போய் ஆகணுமா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கட்டன்டாட்டே சொல்லிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஜஸ்ட் ஊசினா கூட பரவாயில்லப்பா, இந்த மார்ச்சரியெல்லாம் சத்தியமாக எனக்கு செட் ஆகாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறீங்க. ஸோ அதை பற்றி பேசாமே உங்களுக்கு நடுக்கமாக இருக்குது கையெல்லாம். ஜிம்மின்னு அதை நோட் பண்ணிவிட்டு சரி ஓகே இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இப்போ தான் வந்துட்டு இன்னொரு டாக்டர்ஸ் வந்து பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேர் டாக்டர் தான். ஸோ என்ன பேசிட்டு போகிறாங்கன்னா, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் நல்லா ஃப்ரீடமாக இருக்கும்னு நினச்சா லப்பன்னா பெரிய குத்தங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதை கேட்டுட்டு 2 பேர்த்துக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ இப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு புரிஞ்சான்னு கேட்குறாரு. நீங்கள் புரிஞ்சுது, அப்போது நம்ம லவ் பண்ணுற மாதிரி டாக்டர்ஸ் முன்னாடி டீன் முன்னாடி எல்லாம் காட்டிக்கிட்டோன்னா நம்மள பிரிச்சுருவாங்க. அப்போது நீ இங்கே இரு, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் போயிடுவேன், நான் இங்கேருந்து ரிலீஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் கரெக்ட், எதையாவது டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா சரி ஓகேவா போகலாம் நம்ம ஒர்க்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர் போகிறீங்க. போனதுக்கப்புறமா கரெக்டாக அவங்க நல்ல நேரமாக என்னன்னு தெரியல, கரெக்டாக தினம் வந்துட்டு அந்த மார்ச்சரி இருக்குல்ல, ஸோ அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு இதுக்காக போலீஸெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. அப்படி வரும்போது ஜிமின் வச்சுட்டு பார்த்துருப்பாரு. ஓகேவா, பார்த்ததுமே டாக்டர் இங்கே வா டாக்டர் வரான்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, உங்களுக்கு அது காது கேட்டிருக்காது என்ன சொல்லியிருக்காருன்னு. ஆனால் டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சி இந்த பக்கம் இழுத்தடி சாய்ச்சி அப்படி கையில் தாங்கி பிடிச்ச மாதிரி நிற்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பிடிச்சி நிற்க வைக்கிறாரு. ஸோ அது மாதிரி உங்களை ஹக் பண்ண மாதிரியும் சாய்ச்சி இப்படி பிடிச்சிக்கிட்ட மாதிரி கீழே விழ போனவங்களும் பிடிச்ச மாதிரியும் நின்றுட்டுருக்காரு. இதை டக்குன்னு பார்த்த டீன் வந்துட்டு ஓ வா க்யூட் அப்படின்னு நினச்சிட்டு ஓகே நம்ம அப்புறமா பேசலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கூப்பிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. ஸோ இங்கே ஜிமின் வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நம்மளை கூப்பிட்டு மீட்டிங் போடுவாங்க, வேலையை விட்டு தூக்குவாங்க, நீயே போயிட்டு சரியா என்னால் போக முடியாது அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் தேங்க்ஸ் ஜிமின், கண்டிப்பாக நான் உனக்கு வந்துட்டு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்குறீங்க. கூப்பிடுவாங்க ஆனால் அவங்க கூப்பிடவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மறுபடியும் அவங்க வராங்க. சரி ஓகே இப்போயாவது போய் பார்க்கலாம், ஏன்னா மார்ச்சரிக்கு போயிட்டு அது ஏதோ டீட்டெயில் கலெக்ட் பண்ணணும் ஜிமின் கிட்ட இருந்துட்டு. மறுபடியும் டீன் வராரு. அதை ஜிமின் பார்த்ததுமே ஃபஸ்ட்டு பண்ணது ஒர்க் அவுட் ஆகல போல இருக்கே, சரி ஓகே இப்போ கொஞ்சம் ஹார்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு உங்கள் டக்குன்னு வந்து உங்களை ஹக் பண்ணிடுறாரு. நீங்கள் வந்துட்டு என்னடா அப்படிங்கிறீங்க, டாக்டர் டி அப்படின்னு சொல்லி நீங்களும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் மார்ச்சரியில் நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உடனே வந்துட்டு அந்த டாக்டர் அந்த டீன் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து பார்த்துட்டு சோ கப்பல்ஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மறுபடி புந்து போயிடுறாரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வந்துட்டு உங்களுக்கு சலிச்சு போயிடுச்சு, என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, இவனெல்லாம் விட்டால் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அடுத்த பிளான் வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க. ஈவினிங் மறுபடியும் டீன் வருவார். ஸோ அவர் வரதை நீங்கள் பார்த்ததுமே ஜிமின் பாட்டுக்கோ அந்த மார்ச்சரியில் இருக்கிற ஒரு டெட் பாடி வந்துட்டு இந்த இது திறந்து பார்த்து இது பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே போகிறீங்க. போய் டக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு ஜிமின் பிடிச்சி கிஸ் பண்ணிடுறீங்க. கரெக்டாக அவர் வரத்துக்கும் நீங்கள் இப்படி கிஸ் பண்ணுறதுக்கு ஜிமினுக்கு ஷாக்காக இருக்குது. அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்படி தான் அவர் பார்த்துட்டு ஜஸ்ட் எதுவுமே சொல்ல அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக நினைப்பீங்க. அப்படியே பயந்து நடுங்கிற மாதிரி சீன் போடுறீங்க. ஸோ உடனே என்னோடய கேபினுக்கு வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இப்போது உங்களுக்கு செம்ம ஹாப்பியாகிடுது. ஜிமின் நான் இங்கே போக போகிறேன் தேங்க்யூ அப்படின்னு நீங்கள் சொல்லி குதிச்சுட்டு இருக்கீங்க. எங்கள் ஜிமின் உங்களை செம்மையாக முறைக்கிறாரு. என்னடி பண்ணேன்னு யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வாய் போட்டு தொடர்ந்து தடிச்சிருக்காரு. நீங்கள் சிச்சி ஐயோ தெரியாதனமாக உனக்கு கிஸ் பண்ணிட்டேன், ஆனால் பாரு இப்போ நான் போயிடுவேன், இதுக்கப்புறம் இந்த இடமே எனக்கு எப்படி சொல்கிறது, இந்த இடத்துக்கு நான் வரவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாயெல்லாம் தடிச்சிட்ருக்கீங்க. கரெக்டாக வர சொல்லியிருப்பாங்களே, இப்போ 2 பேர் போகிறீங்க. அவரோட ரூமுக்கு போனதுமே அவர் வந்துட்டு என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஜிமினுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. அது வந்துட்டு தெரியாமல் சாரி அப்படி இனிமேல் இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் என்னன்னா
டக்குன்னு ஒரு குஷியில் எந்திரிச்சு நின்று இப்படி தான் இருக்கணும், நீ வந்துட்டு ஒரு டாக்டர், அவன் வந்துட்டு ஒரு நர்ஸ் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு பார்க்காம நீங்கள் 2 பேரும் மனசார காதலிக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் இப்போ உங்கள் 2 பேர்த்தையும் நாங்கள் சேர்த்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் இன்னும் நல்லபடியாக பண்ணுவீங்க. அதனால் உங்கள் 2 பேர்த்தையும் நாங்கள் வந்துட்டு பர்மனெண்ட்டான ஸ்டாஃபாக அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்து கையில் ஆளுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்றாரு. ஆக்சுவலாக ஜிமின் வந்துட்டு ஒரு 1 இயரில் தான் இருந்திருப்பார். இங்கே முடிச்சதுக்கப்புறமா அவர் வந்துட்டு ஃபாரினில் செட்டில் ஆகலான்ட்டு இருந்திருப்பார். ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்து உங்களுக்கு சேர்த்து இங்கே பர்மனெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு போகவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே 2 பேரும் ஷாக்கில் அப்படியே நீங்கள் ஜிமினை பார்க்க, ஜிமின் உங்களை பார்க்க. இதோட நான் இந்த 1 ஷாட்டை முடிச்சுக்கிறேன் இல்லையா, இது நல்லா இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், நான் இதை வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இல்லைப்பா இது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு இது இல்லை, நல்லா இல்லை, எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு கொஞ்சமாவது இது ஃபன்னியாக இருந்துச்சா? ஏன்னா நான் வந்துட்டு கொஞ்சமாவது ஃபன்னியாக சொல்லணும்னு நினச்சி இது ஏதோ வந்து கற்பனை பண்ணி பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு அது கொஞ்சமாவது சிரிக்க வச்சுதா, இல்லை இரிட்டேட் ஆகுதா, இல்லை போர் அடிக்குதா அப்படிங்கிறத எனக்கு சொல்லிவிடுங்க, ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் நம்பி இந்த வீடியோக்குள்ளே வரீங்க அப்படின்னா நான் உங்களை சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? உங்களுக்கு பிடிக்கலன்னா தாராளமாக எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக என்னை கரெக்ட் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ ஓகேடா, தரேங்க.